ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவை பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்புகிறாங்க. நீ தான் என்னுடைய மகளோட குலவாரிசை வந்து கொண்டுட்டு இல்லை, நீ வந்து இங்கே இருக்காதுங்கிறதா வந்து கண்டிப்பாக வந்து என் மகளை வந்து கொண்டுரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா மரியாதை என் கண்ணு முன்னாடி இருக்காருங்க, போயிருங்க அப்படின்னு நம்ம இலக்கியாவை வந்து சொல்கிறாங்க. கார்த்தி, நீ எதுவும் தெரியாது வந்து பேசிகிட்டு இருக்கடா, கொஞ்ச நேரம் இருடா அப்படின்றாங்க. நம்முடைய ஜானி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அங்கே என்னதான் நடக்குது கார்த்தி அப்படின்ட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாத நம்மளுடைய கௌதம் சாரும் கார்த்தி வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து ரொம்பவுமே வந்து எல்லமேறி போகிற வரைக்கும் அந்த டாக்டர் வந்து சரி எனக்கு வந்து மற்ற பேஷண்ட்டுங்க இருக்காங்க, நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கை வந்து மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா, எங்கே வந்து நைஸாக வந்து நழுவ பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லா விஷயம் வந்து தெரியும், அஞ்சலி வந்து உண்மையிலேயே கர்ப்பமாக இருந்தா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், அவர் வந்து கர்ப்பமாக தான் இருந்தால் அந்த விழுந்த அதிர்ச்சியில் வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பொய் சொல்லாதீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டர்னு பார்க்குறேன், நீங்கள் தேவையில்லாத வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, மரியாதையை உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்பயுமே வந்து டாக்டர் வந்து உண்மையாக சொல்லாது ஒரு பல்லாருன்னு லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து கண்ணத்துலேயே விட்றாங்க. விட்டதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பொய் சொல்லிட்டு ஏன் இப்படி வந்து பொழைக்கிறீங்க, இந்த பொழப்புக்கு வந்து நாடு சாகலான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து காட்டுறாங்க. இந்த டாக்டர் கையில் வந்து மார்வேஸ்தில் வந்து லஞ்சம் கொடுத்து போலி ரிப்போர்ட் ரெடி பண்ணதும் அதே மாதிரி அந்த அஞ்சலி வந்து லட்சமாக வந்து காசு கொடுத்த இந்த டாக்டர் கையில் வந்து பேசணும். அதுவும் போக நீ வந்து நீ கர்ப்பமாக இருக்க ஃபேமிலியோட வந்து செக் பண்ணுறதுக்கு எதுக்கு கார்த்தியெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்ட வீடியோவெல்லாம் நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கையில் வந்து போட்ட காரணம் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்து நம்ம இலக்கிய வந்து அவளை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாலினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாகவே இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து கேட்குறாங்க, இவங்க வந்து என்னத்தை சொல்லி பைக் கொடுத்துறாங்க, நீங்கள் வந்து பயப்படுறீங்க, நீங்கள் எதுக்கு வந்து கவலைப்படாதீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கார்த்தி, நான் உண்மையை தான் வந்து சொல்கிறேன், அந்த அஞ்சலி வந்து எனக்கு பணத்தை கொடுத்து தான் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னால் நானும் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லிட்டேன், அவன் வந்து கர்ப்பமாகவே இல்லை, இத்தனை நாள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏமாத்திட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாலினி வந்து சொல்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு டாக்டரா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவளுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயுமே வந்து தப்பிக்க முடியாது டாக்டர், நீங்கள் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றாங்க நம்ம இலக்கிய. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அதிர்ச்சியாக இருக்கேன், எப்படி வந்து இந்த டாக்டர் வந்து இப்படி வந்து பொய் சொல்லியிருப்பாங்க, இத்தனை வந்து அந்த அஞ்சலி வந்து ஏமாற்றிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற ஷாக் ஆகிட்டா இருக்கேன். அதுபோக பார்த்தீங்கன்னா அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி வந்து வயிற்றில் வந்து பேடை வச்சுட்டு தான் வந்து உங்களை எல்லாருமே வந்து ஏமாற்றிட்டு இருந்தா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஐயோ, இந்த டாக்டர் வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்லிட்டாலே இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போதும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிந்தாமணி வந்து பிளான் பண்ணுறாங்க. இவ்வளோ வந்து நம்பந்து வந்து வேஸ்ட்டாக போச்சு, இவள் கட்டாக வேறு அஞ்சலி வந்து பணம் கொடுத்தா இப்படி வந்து காலவாரி விடுவான்னு வந்து கொஞ்சம் கூட நினைக்கலையே அப்படின்ட்டு வந்து இந்த சிந்தாமணி வந்து நினைக்கிறாங்க. இந்த சிந்தாமணி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்கும்போது இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி